வணக்கம் மாத்து. எல்லோருக்கும் வணக்கம். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றியும் விளக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் உடைய இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் விளக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பெரிய புராணத்துல ஆனாய நாயனார் புராணம் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இங்க சோழ வளநாட்டின் உட்பிரிவுகளுள் ஒன்று மேல் மலநாடு. அந்நாடு என் நாட்டினும் சிறந்த வளமை உடையது. இப்போ சோழ வளநாட்டினுடைய உட்பிரிவுகள்ல ஒன்று அந்த மேல் மலநாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடு இந்நாட்டினும் சிறந்த வளமையுடையதா இருக்குது. மந்தியும் அறியாத கந்தமலர் சோலையில் சந்திரன் தவழ்வான், நெல்லரிகள் பரப்பிய பண்ணையின் வரம்பின் மீது வண்டினம் தவழும், வைக்கோர் போர்க்களின் மீது மேகம் தவழும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய சிறப்பிற்காக நம்ம அதனுடைய வளமையை பற்றி சொல்லியிருக்காங்க. உழவு தொழிலை புரியும் உலத்தியர் குழலில் வண்டுகள் உறங்குவன, தென் தாமரையில் கயல் மீன்கள் கண் துயில்வன, தேமாஞ்சோலையின் குளிர்ந்த நிழலில் கரிய எருமைகள் துயில் புரிகின்றன, கருப்பஞ்சாறு காய்ச்சுகின்ற இடங்களில் புகை முகிலினம் போல் எழுந்து எழில் புரிகின்றது, பெருகிய நதியின் அலைகள் உந்திய சங்கினங்கள் பெரிய இலைகளுடன் கூடிய வாழை புதர்களின் மீது தொடர்ந்து சென்று அவைகளை சுற்றியுள்ள கொடிகளின் வழியே தவழ்ந்து, அருகிலுள்ள பாக்கு சுற்றியுள்ள கொடிகளின் வழியே அவை படர்ந்து தவழ்ந்து அந்த மரங்களில் ஏறி முத்துக்களை சொருகின்றன. அக்காட்சி மாட்சியுடைய அந்த கமுகின் பாலைகள் மலர் உதிப்பது போல் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி அந்த எப்படி அங்க உள்ள இயற்கை காட்சிகள் வளமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இத்தகைய இயற்கை வளம் சரிந்த மருத நிலத்தின் அருகில் செழித்துள்ள அந்த முல்லை நிலத்தில் ஆண் கன்றுகளும் மான் கன்றுகளும் துள்ளி துடித்து ஓடியாடி மகிழ்கின்றன. அப்ப அங்க இந்த மருத நிலத்தினுடைய அருகில அந்த செழித்து இருக்கக்கூடிய முல்லை நிலத்துல இந்த ஆண் கன்றுகளும்னா அந்த இந்த கன்று குட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆண்னா 2 சுழி போட்டிருக்காங்க. ஸோ ஆண் கன்றுகளும்னா அந்த கன்று குட்டிகளும் மான் கன்றுகளும் துள்ளி துடித்து ஓடியாடி அங்கு மகிழ்கின்றன. எல்லையில் எழிலுடையது அம்முல்லை நிலம். தமது மண்ணாட்டில் விளங்கும் மடநாட்டிற்கு எல்லா வகையாலும் தோல்வியுற்ற விண்ணாட்டை கண்டு நிலமகள் புன்முறுவல் பூத்தது போல முல்லை அரும்புகள் மிக அழகாக அங்கு திகழ்கின்றன. மண்ணுலகிற்கு அருங்கலமாக விளங்கும் அந்த மேல் மலநாடு அதற்கு ஒரு மங்களமாக பொழிவது திருமங்கலம் என்ற பழமையான திருத்தலம். அப்ப அந்த மேல் மலநாட்டுக்கு ஒரு மங்களமாக பொழியக்கூடியது எது அப்படின்னா திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு பழமையான திருத்தலம் அப்படின்னு சொல்லி இந்த திருமங்கலத்தை சொல்றாங்க. ஸோ பெருமங்கலம் நிறைந்த திருமங்கலத்தில் வீணை ஓசையும் வேத ஓசையும் வேங்குழல் ஓசையும் வெண் சங்கு ஓசையும் எப்போதும் இனிமையாக முழங்கும். அறம் பல புரியும் அருங்குடிகள் அங்கு நெருங்கி இருந்தன. அப்பதி செப்பரிய சீரும் சிறப்பும் பொருந்தியது. அத்திருப்பதியில் ஆயர் குலம் செய்த தூய பெருந்தவத்தினால் ஆனாய நாயனார் அவதரித்தார். அப்ப அங்க திருமங்கலம் அப்படிங்கிற அந்த பழமையான திருத்தலத்துல அங்கதான் அந்த திருப்பதியில ஆயர் குலம் செய்த அந்த தூய பெருந்தவத்தினால ஆனாய நாயனார் அப்படிங்கிறவரு ஆயர் குலத்துல அவதரிக்கிறாங்க. தூய ஒளியை வீசும் வெண்ணீற்றை விரும்பும் திருத்தொண்டில் நின்ற இவர் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் பேயுடன் ஆடும் பெருமானாகிய சிவபெருமானை அன்றி வேறு ஒன்றையும் விரும்பாதவர். அப்ப அவரு பிறந்தது இந்த ஆயர் குலத்துல பிறந்திருக்கிறாரு அவரு ஆனாய நாயனாரு. ஆனா தூய ஒளியை வீசும் அவர் வெண்ணீட்டை விரும்பி அவரு திருத்தொண்டில் நின்ற இவர் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் பேயுடன் ஆடும் பெருமானாகிய சிவபெருமானை அன்றி வேறு ஒன்றையும் அவர் விரும்பாதவர். சிவபக்தர், ஐந்தெழுத்தோதும் சிந்தை உடையவர், அன்பும் அறனும் பூண்டவர், ஈரன் தங்கிய உள்ளத்தினர் அப்படின்னு ஆனாய நாயனாருடைய இயல்பை பற்றி இங்க சொல்றாங்க. ஸோ கன்றுகளையும் பசுக்களையும் எருதுகளையும், ஏன்னா ஆயர் குலத்தில் பிறந்திருக்கிறாரு. ஸோ இந்த கன்றுகளையும் பசுக்களையும் எருதுகளையும் புறங்காட்டிற் கொண்டு சென்று விலங்குகளால் வரும் துன்பமும் நோயும் வரா வண்ணம் அவற்றை காப்பாற்றி இனிய மென் புல்லை அறுத்தி தூய நீரை குடிப்பித்து நிழலில் இளைப்பாறச் செய்து ஆண் இனங்கள் அளவின்றி பெருகும்படி அவர் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆயர் குலத்துல பிறந்தனால இந்த கன்று பசு இதெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த எருதுகள் இவற்றையெல்லாம் புறங்காட்டுக்கு கொண்டு சென்று அதுக்கு மற்ற விலங்குகள் எந்த துன்பமும் வராம
நல்லபடியா அதை காப்பாத்தி அதுக்கு புல்லெல்லாம் போட்டு நல்ல தண்ணி குடித்து அதுக்கு அந்த மாதிரி அவர் இளைப்பாற செய்து அந்த கன்றுக்குட்டிகள் இதையெல்லாம் வந்து ஒரு அளவின்றி அந்த ஆண் இனங்கள் வந்து அந்த கன்று இனங்கள் அளவின்றி பெருகும்படி அவர் வந்து செய்வாராம். ஸோ கன்றுகள் பால் கறவை மாறிய பசுக்கள், பால் கறக்கும் பசுக்கள், திணை பசுக்கள், இளங்கன்றுடைய புனித்து பசுக்கள், வலிய எருதுகள் ஆகிய இவைகளை தனித்தனியே நெருங்கி நிறைந்துள்ள அந்த தொழுவங்கள் பல அவர் பால் இருந்தன அப்படின்னு. ஸோ அப்படியே தனித்தனியா அவர் வந்து அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தொழுவங்கள் வந்து அமைச்சிருக்காரு. அதாவது பால் கறவை என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆண் இனங்கள் அளவின்றி பெருகின, கன்று குட்டிக்குன்னு, அப்புறம் பால் கறக்கக்கூடிய பசுக்கள், அப்புறம் வந்து பால் கறவை மாறிய பசுக்கள், பால் கொடுக்காத வயசான பசுக்களா இருக்கும். ஸோ பால் கறவை மாறிய பசுக்கள், பால் கறக்கும் பசுக்கள், சினை பசுக்கள், இளம் கன்றுடைய புனித்து பசுக்கள், வலிய எருதுகள் ஆகிய இவைகளை தனித்தனியே நெருங்கி நிறைந்துள்ள தொழுவங்கள் பல அவர் பால் இருந்தன. கோவலர் என்றும் ஏவல் புரிந்திட அந்த ஆயர் குல தலைவராக ஆணாயர் விளங்கினார். சிவபெருமான் திருவடியில் அன்பு பொருந்திய இசையுடனே வேங்குழல் ஊதுவதை அவர் மேற்கொண்டார். அப்ப வந்து இவர் சிவபெருமான் திருவடியில அன்பு பொருந்திய இருந்திருக்கிறாரு. அந்த அன்பு பொருந்திய இசையுடனே அவர் வந்து அந்த வேங்குழல் ஊதுவதை அவர் வந்து எப்பவுமே செய்வாராம், மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து ஆயர்குல தலைவரா இருக்கிறாரு. ஸோ இசைக்கலை நூலில் கூறிய முறைப்படி வளர்ந்த அந்த மூங்கிலில் நன்கு செய்து அமைத்த குழலில் எம்பெருமானுடைய பஞ்சாக்கரத்தை தொடுத்து ஏழிசையின் சுருதி பெற வாசித்து சராசரங்களை எல்லாம் பொருந்துமாறு கருணையினால் இசையமுது வழங்குவார். அப்ப இவர் வந்து ஃப்ளூட் வாசிப்பார் போல, மூங்கில்ல நன்கு செய்த அந்த குழல்ல எம்பெருமானுடைய அந்த பஞ்சாக்கரத்தை அவர் வந்து தொடுத்து ஏழிசையின் சுருதி பெற வாசித்து அந்த சராசரங்களை எல்லாம் பொருந்துமாறு கருணையினால அவர் இசையமுது வழங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நறுமலர் மாலை புனைந்து தலைமயிரை கோதி ஒரு புறமாக முடித்து அதில் கன்னி மாலையை சூடி வடிந்த காதிலே காந்தல் மலரை சொருகி மர உரியும் தலையுடையும் கட்டி நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு காலில் தோர் பாதுகை தரித்து வெண்கோளும் வேங்குழலும் எடுத்துக்கொண்டு ஏவலரும் கோவலரும் தொழுது சூழ ஆண் இறைகளும் சூழ ஒரு நாள் முல்லை நிலத்திற்கு சென்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் எப்படி அவருடைய அந்த அப்பியரன்ஸை சொல்றாங்க. அவங்க மாலையெல்லாம் நறுமலர் மாலை புனைஞ்சி தலைமையெல்லாம் கோதி ஒரு புறமா கொண்ட மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கன்னி மாலையெல்லாம் சூடி அந்த காதில் காந்தன் மலரை சொருகி அந்த மாதிரி நெற்றி நிறைய திருநெல்லாம் பூசிட்டு தோற்பாதைகளை தரித்து அவர் எங்க போறாரு அப்படின்னா அந்த ஏவலரும் கோவலரும் தொழுது சூழக்கூடிய அந்த முல்லை நிலத்துக்கு வராரு. சரிங்களா? அப்போ வந்து முதல்ல அவருடைய இது வந்து மருத நிலம். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி முல்லை நிலத்திற்கு அவர் சென்றார். அப்பொழுது கார்காலம் ஆதலின் முல்லை மலர் பூத்து எங்கும் இயற்கை அன்னைகளின் நடம் புரிவாள் ஆயினாள். அப்போ அந்த முல்லை மலர் பூத்து அங்க பூத்து கொடுங்குவதாக அந்த இயற்கை இருக்குது. ஏன்னா கார்காலம் ஆகிறனால இனிது பூத்து தாழ்ந்த கிளைகளுடன் கூடி வண்டுகள் தேனை உண்டு உழவுகின்ற ஓர் அழகிய கொன்றை மரத்தின் அருகில் அவர் அணைந்தார். அக்கொன்றை மரம் பூங்கொத்துகளும் கனிகளும் கூடியிருப்பது அவருக்கு சிவபெருமானை நினைவூட்டியது. இப்போ நம்ம மரத்தை பார்த்தோன்னா நல்லா இருக்கே, பூ நல்லா இருக்கே, நம்ம கனிகள்லாம் நல்லா இருக்கேன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த கொன்றை மரத்தினுடைய இந்த பூங்கொத்துக்களும் கனிகளும் கூடியிருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு சிவபெருமானை நினைவூட்டியது. தமது திரு உள்ளத்தில் காணும் அந்த குன்றை தடையான்பால் வைத்துள்ள அன்பு வெள்ளத்தின் மடையை அவர் திறந்தார். தமது திரு உள்ளத்தில் காணும் அந்த குன்றை சடையான்பால் வைத்துள்ள அந்த அன்பு வெள்ளத்தினுடைய மடையை அவர் வந்து திறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்பு ஊறி பொங்கிய அமுத இசைக்குழலில் சிவபெருமானது பஞ்சாக்கரத்தை உள்ளுரையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையுமாறு வாசிக்க தொடங்கினார். ஸோ அவ்வளவு இனிமையா அவர் வந்து இந்த புல்லாங்குழல வாசிக்கிறாரு. அதுல வந்து சிவபெருமானுடைய பஞ்சாக்கரத்தை அவர் உள்ளுரையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையுமாறு அவர் வந்து வாசிக்க தொடங்கினாராம். இனிய குழலின் தனிவாயில் கனியமுத வாய் வைத்து ஏழிசையும் இசைநூல் இலக்கணமும் அமைய திருவைந்தெழுத்தை தன்னகத்தே கொண்ட குழல் இசையொலியை அவர் எங்கும் பரப்பினார். அந்த இன்னிசை கற்பக பூவிலிருந்து உண்டாகிய தேனும் தேவாமிர்தமும் கலந்து பாய்வது போல் எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து நிரம்பியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் அந்த வாசிக்கக்கூடிய அந்த இசை ஒளியானது, இந்த இன்னிசையானது எல்லா உயிர்களிடத்தும் அது வந்து போய் அது இசை ஒளியை வந்து எங்கும் பரப்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அந்த இன்னிசை கற்பக பூவிலிருந்து உண்டாகிய அந்த தேனும் தேவாமிர்தமும் கலந்து பாய்வது போல் எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து நிரம்பியது. எடுத்தல், படுத்தல், மேல், கீழ், மத்திமம், ஏற்றம், இரக்கம் முதலிய பண்புகளுடன் கூடிய அந்த இசை மிக மிக இனிமையாக பரவி எங்கும் சிவமணம் வீசச் செய்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சரிகம பதனிசை அந்த அதைத்தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனாய நாயனாருடைய இந்த குழலின் உள்ளுரையாகிய ஐந்தெழுத்தின் இனிய நாதத்தை கேட்ட ஆணிரைகள் அருகருந்தி அசை போடாமல் அருகு வந்து அயர்ந்து அவை நின்றன. அப்ப இவருடைய இந்த இன்னிசை நாதத்தை, அந்த அஞ்செழுத்தினுடைய இனிய நாதத்தை கேட்ட உடனே அந்த கன்றுக்குட்டி மான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நின்று அது அயர்ந்து நிற்கிறான். தாய் மடியில் பால் குடித்து கொண்டிருந்த இளம் கன்றுகள் பால் குடிப்பதை விட்டு மறந்து நின்றன. எருதுகளும் மான் முதலிய விலங்குகளும் மயிர் சிலிர்த்து வந்து அணைந்தன. ஆடுகின்ற மயிலினங்கள் ஆடலை விடுத்து அருகு வந்தன. பறவைகள் எல்லாம் உருகி நின்றன. ஏவல்புரி கோவலரும் தத்தம் தொழிலை மறந்து மயங்கி நின்றனர். ஸோ அவ்வளவு ஒரு இனிமையான அந்த பஞ்சாக்கரத்தை அவர் இன்னிசையில குழல்ல அவர் கொடுக்குறாரு. நாகலோகத்தில் இருந்த நாகர்கள் பிளவழியே வந்து இன்புற்றனர். மலைகளில் வாழும் அறமகளிர் வந்து மயங்கினர். விஞ்சையர், கிண்ணறர், தேவர் முதலியோர் உருகி விமானங்களின் மீது வந்து அணைந்தார்கள். கற்பகத்தருவின் கீழ் அமர்ந்து கிளிகளுக்கு அமுதூட்டி கொண்டிருந்த அமரர் மாதர்கள் அக்கிள்ளைகளுடன் கூந்தல் அலைய விமானம் ஏறி வந்து இசை அமுதை பருகி உருகினார்கள். துன்புறுத்துவாரும் துன்புறுவாரும் ஒன்றுபட்டு நின்றனர். ஏன்னா இங்க யாரெல்லாம் இங்க இந்த இசையை கேட்டு இன்புற்று மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல துன்புறுத்துவாரும் துன்புறுவாரும் ஒன்றுபட்டு அங்க நின்றாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த கிண்ணறர்கள், விஞ்சையர், தேவர்கள் அவங்க எல்லாருமே கேட்கறதுனால அந்த இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அரவங்கள் மயிலின் மீது விழுந்து புரள்கின்றன. சிங்கமும் யானையும் சார்ந்து வரும். புல்வாய் என்னும் மான்புலியின் வாய்க்கு அருகே எய்தும். காற்று வேகமாக வீசவில்லை. மரங்களின் மலர் கிளைகள் அசையவில்லை. மலையிலிருந்து வீழும் அந்த அருவிகளும் ஆறுகளும் ஒலித்து ஓடவில்லை. முகில் மலை பொழியாது நின்றது. 7 கடல்களும் அலை வீசாது அமைந்தன. இவ்வண்ணம் குழல் என் வண்ணத்தினால் சராசரங்கள் யாவும் விண்ணுலகும் மண்ணுலகும் இசைமயமாகி பொறிபுல கரணங்கள் எல்லாம் ஒன்றுபட்டன. உருகி உருகி அன்பு பெருகி நின்றன. பொய்யன்பு கெட்டாத அந்த பொன்னம்பரத்தாடும் ஐயன் திருச்செவியில் மெய்யன்பருடைய அந்த மென்மதுரை இன்னிசை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அந்த இசையினாலேயே அவர் அந்த சிவபெருமான்கிட்ட உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்தினதாக தான் தெரியுது. ஸோ அவர் அந்த இன்னிசை இந்த பஞ்சாக்கரத்தை அந்த குழல்ல ஊதும் போது எல்லாருமே மயங்கி, சராசரங்கள் முழுவதுமே அங்க மயங்கி நின்னுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அடுத்து என்னங்கிற பார்க்கலாம். ஸோ எல்லாரும் அப்போ பொய்யன்புக்கு எட்டாத அந்த பொன்னம்பலத்தாடும் ஐயன் திருச்செவியில் மெய்யன்பருடைய அந்த மென்மதுரை இன்னிசையும் சேர்ந்தது. அருக்கருணையாய திருவுள்ளமுடைய தவவள்ளியாகிய அம்பிகையுடன் காண முதலிய கலைகளுக்கெல்லாம் காரணராகிய கண்ணுதற் கடவுள் விடையின் மீது மின்மிசை தோன்றி அருளினார். ஸோ இந்த இசையை கேட்டு உடனே அந்த அருட்கருணையாகிய திருவுள்ளமுடைய அந்த தவவள்ளியாகிய அம்பிகையோட நம்முடைய காண முதலிய கலைகளுக்கெல்லாம் காரணராகிய கண்ணுதற் கடவுள் விடையின் மீது விண்மிசை தோன்றி அருளினார். எல்லா திசைகளிலும் சிவகணங்கள் தேவர்களுக்கு முன்னே நெருங்கி வரும் பொழுது வேறு ஒலிகள் ஒன்றும் எழவில்லை. குழல் ஒளியில் ஐந்தெழுத்தினால் பரவும் இசையை விரும்பிய திருக்கூத்தர் திருத்தொண்டர் முன்னே நின்று அவர் அருள் புரிந்தார். செம்மை மனமுடைய பெரியோருடைய குழல் நாதத்தை எப்பொழுதும் கேட்க விரும்பிய எம்பெருமான் நின்ற நிலையே நம்பால் அணைவாய் என்று கூறி அருளினார். அப்போ அவர் செம்மை மனமுடைய அந்த பெரியோருடைய குழல் நாதத்தை எப்போதும் கேட்க விரும்பின அந்த எம்பெருமான் அந்த ஆனாய நாயத்தை என்ன சொல்றாரு, நின்ற நிலையே நம்பால் அணைவாய் என்று கூறி அருளினார். ஆனாயர் குழல் வாசித்த வண்ணமாகவே இறைவர் அருகில் சேர்ந்தார். விண்ணவர் பூமலை பொழிந்தனர். முனிவர்கள் வேத ஒளி இசைத்தனர். நாயனார் குழல் ஒலித்து கொண்டு தம்முடன் வர பொன்னம்பலம் புகுந்து அருளினார். இது ஆனாய நாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த திருமங்கலம். லால்குடி புகைவண்டி நிலையத்திலிருந்து பூவாளூர் வழியே வடமேற்கில் 3 கல் தொலைவில் உள்ளது. இப்ப இந்த லால்குடினா திருச்சி பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பரசுராமர் தாய் கொலை செய்த அந்த பாவம் நீங்கு
நீங்க இங்கு இறைவரை வழிபட்டு அருள் பெற்றார் அப்படின்னு. இப்ப பரசுராமர் கதை நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பரசுராமர் தாய் கொலை செய்த அந்த பாவம் நீங்கிறதுக்காக இங்கு வந்து இறைவரை வழிபட்டு அருள் பெற்றதாக இந்த திருமங்கலத்தை சொல்றாங்க. ஸோ அவருக்கு பரசு என்ற அந்த படைக்கலமும் நல்கினார். அதனால் இறைவர் திருநாமங்கள் பரசுராமீஸ்வரம் உடையார், திரு மடுவுடைய நாயனார், சாம வேதீஸ்வரர், நல்ல நீர்வளமும் நிலவளமும் உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேக்கிழாரடிகள் 7 கவிகளால் இந்நாட்டினுடைய வளனை மிக இனிமையாக இவர் பாராட்டி அருளினார்கள் அப்படின்னு அந்த திருமங்கலத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க. ஸோ இவர் ஆயர் குலத்தில் அவதரித்தவர் ஆனாய நாயனார். ஆண்களை உடைய ஆயர் ஆதலின் ஆனாயர் என்னும் திருநாமம் பெற்றார். இந்த கன்றுக்குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால அந்த ஆண்களை உடைய அந்த ஆயர் ஆதனால இவருடைய பெயரு ஆனாயர் அப்படின்னு திருநாமம் பெற்றதாக சொல்றாங்க. ஸோ இது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கு பஞ்சகவியம் தருவதும் திருநீற்றுக்கு சாணம் தருவதும் பசுக்களே யாதலின் பசுக்களை இனிது ஓம்பும் நற்குலம் அந்த ஆயர் குலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆயர் குலம்னாலே நமக்கு தெரியும், பசு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வளர்க்குறவங்க இல்லையா. ஸோ அது என்ன காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த இறைவனுக்கு பஞ்ச கவியத்தை தருவதும் அந்த திருநீற்றுக்கு சாணம் தருவதும் இந்த பசுக்கள் தான். அதனால இந்த பசுக்களை இனிது ஓம்பும் அந்த நற்குலம் அது வந்து ஆயர் குலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்குலம் விளங்க இவர் ஞான தீபமாக அவர் தோன்றினார். அப்ப வந்து ஆயர் குலத்துல தோன்றினாலும் சிவபக்தி உடையவராக இவர் இருந்திருக்கிறார். ஸோ இவர் திருநீற்றினிடம் அவர் வந்து பெரு விருப்பம் உடையவராக இருந்தார். திருநீற்றை நிறைய பூசிக்கொண்டும் திருநீறு பூசும் தொண்டரை கண்டு அன்பு செய்தும் அவர் உள்ளம் உபக்க தொழும்பு செய்து அவர் மகிழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து எப்பவும் திருநீற்றை நிறைய பூசிக்குவாரு, திருநீர் பூசும் தொண்டரை கண்டாலும் அவருக்கு அன்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசுக்களுக்கு நல்ல புல்லை அருத்தி நன்னீர் பருவித்து நோயும் அந்த விலங்கினால் எய்தும் தீங்கும் வராவண்ணம் அதை காத்து வந்தார். இப்போ பால் வேணுங்கிறதுக்காக நம்ம பசு வளர்க்கும், அப்படி இல்லை. அவர் பசுக்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறது, நல்ல தண்ணி கொடுத்து மற்ற விலங்குகளால் எந்த நோயும் அதுக்கு வராதவன்னா அந்த நல்ல முறையில காத்து வராது. சிவமூர்த்திக்கு உபயோகமாகும் பால் முதலியன தரும் அந்த ஆவின் குலத்தை காப்பாற்றுதல் சிவப்பணியாகும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இது சிவனுக்கு இப்ப மேல சொன்னாங்க இல்லையா, அந்த பஞ்சகவியம் கொடுக்கறதும் இந்த திருநீட்டுக்கு சாணம் தருவதும் இந்த பசுக்கள். அப்ப இந்த சிவமூர்த்திக்கு அது உபயோகம் இல்லையா, அதனால பால் முதலியன தரக்கூடிய இந்த ஆவின் குலத்தை காப்பாற்றுதல் சிவப்பணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த பால் பேர் கூட ஆவின் பால் அப்படின்னு, இங்க எல்லாம் பால் பாக்கெட்டு பேர் ஆவின் போடுவாங்க. ஸோ இங்க ஆவின் குலத்தை காப்பாற்றுதல் அவர் வந்து சிவப்பணியாக கருதி இருக்கிறாரு. ஆனால் ஆண்குல மெய்ப்பவர் யாவரும் சிவப்பணி செய்தவர் ஆகார். இப்ப இத மாதிரி அந்த ஆயிரம் குலத்துல உள்ளவங்க எல்லாருமே சிவப்பணி செஞ்சாங்களான்னு இல்லை, அந்த உயிர்ப்பணி செய்தவரே ஆவார். அரணாருக்கு என்று முருகி வளர்ந்த அந்த சிவபக்தி உடையவராய் இவர் புரிந்தார். மற்றையோர் பால் முதலியன பெற்று வாணிபம் செய்யும் கருத்தினராய் பேணுகின்றனர். இப்ப மற்றவங்கலாம் அந்த பால் வந்து விட்டு நம்ம வியாபாரம் செய்யறதுக்காக அவங்க வளர்க்குறாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, இவர் வந்து அரணாருக்கு என்று முருகி வளர்ந்த சிவபக்தி உடையவராக தான் இவர் வந்து புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆணாயர் பால் தயிர் நெய் முதலியன விற்று அதனால் வரும் பொருளை பேணவில்லையோ எனின் பேணவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து இந்த பொருளை மற்றவங்கள்ட்ட விற்று காத்தாக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. சிவபெருமானுக்கு கொண்டு அந்த பஞ்ச கவியத்துக்காகவும் திருநீர் தயாரிக்காகவும் அதுக்கு தான் அவர் வந்து அந்த இதெல்லாம் வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இசை எல்லோரையும் இசைவிப்பது, எல்லா உயிர்களையும் இசைவிப்பது, இனிய இசையால் கல்லும் புல்லும் உருகும், சராசரங்கள் தலைக்கும். இசை கருவிகள் 5 வகைப்படும். துளை கருவி, நரம்பு கருவி, தோற்கருவி, கஞ்சக்கருவி, முடற்றுக்கருவி என்பன அப்படின்னு அந்த இசை கருவிகளினுடைய டைப்பை சொல்றாங்க. அதில் புல்லாங்குழல் துளைக்கருவி ஆகும், யாழ் நரம்பு கருவி ஆகும், வீணை வேறு யாழ் வேறு அப்படின்னு நமக்கு இந்த இசை கருவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. யாழை விட குழல் உயர்ந்தது, யாழ் செயற்கை, குழல் வந்து இயற்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து திருவள்ளுவர் சொன்ன குழலினிது யாழினிது என்பர் என்று திருவள்ளுவர் கூறுமாறு இதை நாம காண்க. குழலையே முதலில் வைத்து கூறிய அருமையை நாம் இங்கு உண்ணுக. கானகத்தில் மூங்கில்கள் வளர்ந்து ஓங்கி இருக்கும், அதில் சில சமயம் நெருப்பு உண்டாவதால் சில மூங்கில் குழாய்களில் தொலை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காடுகள் எல்லாம் மூங்கில் மரம் வந்து வளர்ந்து ஓங்கி இருக்கும், அதுல சில சமயம் இந்த நெருப்பு உண்டாகிறதுனால சில மூங்கில் குழாய்கள்ல அந்த தொலை, அந்த ஓட்டை இல்லையா, தொலை வந்து உண்டாகும். அப்பொழுது காற்று வீசும், அதனால் அந்த குழல்களில் இயற்கையாகவே
இனிய நாதம் உண்டாகும் அப்படின்னு. இப்ப நம்ம ஃப்ளூட் வாசிக்கும் போதும் உள்ள இருந்து காற்று தானே அந்த துளை வழியா வெளியே வரும்போது இசையா அது வருது இல்லையா? ஸோ இந்த இனிய வேங்குழலை முதலாக ஊதி உயிர்களுக்கு இன்பூட்டியவர் முருகவேல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிய வேங்குழலை முதலாக ஊதி உயிர்களுக்கு இன்பூட்டியவர் முருகவேல் அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் இதனை வாசித்து பசுக்களுக்கு மகிழ்ச்சியை விளைவித்தவர் கண்ணபிரான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒத்த நிலத்தில் காற்று மயங்காதபடி இனிது வளர்ந்த அந்த மூங்கிலை ஒரு புருடாகாரமாய் வெட்டி அதனை நிழலிலே ஓராண்டு உலருமாறு செய்ய வேண்டும். அந்த குழலை அவங்க எப்படி தயாரிக்காங்க, அதை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த ஒத்த நிலத்தில் காற்று மயங்காதபடி இனிது வளர்ந்த அந்த மூங்கிலை ஒரு புருடாகாரமாய் வெட்டி அதனை நிழலிலே ஓராண்டு உலருமாறு செய்ய வேண்டும். ஒரு வருஷம் நிழல்லே அதை காய வைப்பாங்களாம். உலருமாறு செய்ய வேண்டும். 4 பக்கங்களின் காற்று மயங்கின் அது நாதம் வராது. அப்போ 4 பக்கங்களின் காற்று மயங்கின் அதில் நாதம் இராது. இளமையாகவும் முதுமையாகவும் இன்றி ஒரு குருடாகி வளர்ந்த மூங்கிலாக அது இருக்க வேண்டும். அப்ப அந்த மரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா ரொம்ப இளமையாகவும் இருக்கக்கூடாது, முதுமையா. இப்ப அதுவும் பட்டு மரமா மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்ப அந்த இடப்பட்ட ஒரு புருடாகி வளர்ந்த மூங்கிலாக அதை பார்த்து செலக்ட் பண்றாங்க அவங்க. ஸோ ஓராண்டு நிழலில் உலர்ந்த அந்த குழல் திருகுதல் பிளத்தல் முதலியன இன்றி செவ்வையாக இருப்பதை எடுத்து அடிப்புறத்தில் ஓர் அங்குலம் விடுத்து வாயு வழங்கும் துளையிட வேண்டும். அப்ப அதை எப்படி அதை தயாரிக்காங்கன்னு சொல்றாங்க. ஓராண்டு நிழல்ல உலர்ந்த அந்த குழலை எடுத்து திருகுதல் பிளத்தல் முதலியன இன்றி செவ்வையாக அது இருப்பதை எடுத்து, இந்த செவ்வையா கலர் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதை எடுத்து அடிப்புறத்துல ஓர் அங்குலம் விட்டுட்டு வாயு அந்த வழங்கக்கூடிய அந்த தொலை, இந்த எனது ஹோல் அந்த போடுவாங்களாம். எடுத்து அந்த ஓர் அங்குலம் விடுத்து வாயு வழங்கும் அந்த தொலையிட வேண்டும். அதாவது வாயு வைத்து ஊதும் தொலை. நுனியில் ஓர் அங்குலம் விட்டு தொலையிட்டு பின்னர் விரலிடை இட்டு 6 தொலைகள் அங்கு போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃப்ளூட்ல 6 அந்த குழி அந்த தொலை இது இருக்கும் போல, துவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த தொலை 6 தொலை விடணும். இவற்றின் விரிவை சிலப்பதிகாரம் அடியாருக்கு நல்லார் உரையில் கண்டு தெளிக. இதை பற்றி சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க சொல்றாங்க. பிறவி பெரும் பிணிக்கு சிறந்த மருந்து திரு ஐந்தெழுத்தே ஆகும். பிறவி பெரும்பிணிக்கு பிறவியாக இந்த பெரும்பிணிக்கு சிறந்த மருந்து திரு ஐந்தெழுத்தே ஆகும். அது வேத இருதயமாக எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக மகா மனுவாக அது விளங்கும். இத்திருமந்திரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல் வேண்டும். அப்படி ஓதுவார் நோக்கும் திசைகளில் கூட தீமைகள் எய்தா. ஸோ அப்படி ஓதுவாருடைய அந்த நோக்கும் திசைகளில் கூட, அவங்க பார்க்கக்கூடிய திசையில கூட எந்த தீமையும் வராது. அந்த 5 எழுத்து மந்திரம் அவங்கள காப்பாற்றுங்கிற மாதிரி அதில் சொல்றாங்க. ஸோ இந்த 5 எழுத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை இங்க சொல்றாங்க. ஸோ பஞ்சாகசரத்தை இசையுடன் ஓதுதல் மிகவும் பயனுடையதாம். வேங்குழலில் அமைத்து ஓதி தாமும் இன்புற்று உலகிலுள்ள சராசரங்களை எல்லாம் இன்புற வைத்தார் ஆனாயர். இப்ப நம்ம பஞ்சாட்சரத்தை வாய்ட்டு சும்மா சொல்லுவோம் இல்லையா, ஆனா அவரு இசையா அதை கொடுத்திருக்காரு. மிகவும் பயனுடைய இந்த வேங்குழலில் அமைத்து ஓதி தாமும் இன்புற்று உலகிலுள்ள சராசரங்களை எல்லாம் அவர் இன்புற வைத்தாரு. வன்மை மென்மை சமன் என்ற மூவகையான ஒலிகளால் அமிர்தம் ஒழுகுவது போல் அவர் இனிய குழலை வாசித்த போது தரம் அசரம் இரண்டும் உருகி இசைமயமாயின அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இசைக்கு உள்ளூரை அஞ்செழுத்தாக விளங்கியபடியால் உலகங்களெல்லாம் அதனை கேட்டு உய்வு பெற்றன. இப்போ அந்த ஃப்ளூட் வழியா வேற பாட்டுக்கிட்டு அப்படி பாடல அவரு அந்த பஞ்சாகரத்தை தான் அவரு அந்த இசையில அந்த குழல் வழியா கொடுக்குறாரு. ஸோ மண்ணும் விண்ணும் நிறைந்த விசை பொய்யன்புக்கு எட்டாத ஐயன் திருச்செவியிலும் அணுகியது. ஆனந்த தாண்டவம் ஏற்றும் ஐயரும் கேட்டு உகந்து நின்ற நிலையே நம்பால் அணைவாய் என்று அருளி செய்வார் எனின் இவருடைய இசையின் பெருமையை யாரை இயம்ப வல்லார். அப்ப அவர் இசைச்சு அந்த இசையில மயங்கினவர் தான் நம்முடைய ஆனந்த தாண்டவம் ஈட்டக்கூடிய நம்ம ஐயரு சிவபெருமான். அதை கேட்டு அவர் என்புற்று அவர் என் பக்கத்திலேயே இருப்பான்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு இவருடைய இசையினுடைய பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பொழுதும் சென்னின்ற மணப்பெரியார் அந்த திருக்குழல் வாசனையை உண்டாக்கி அழிவின்றி அரணார் அருகில் விளங்கும் அந்த பதத்தை அவர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, அந்த எப்பொழுதும் சென்னின்ற மணப்பெரியார் திருக்குழல் வாசனையை உண்டாக்கி
அழிவின்றி அரணார் அருகில் விளங்கும் அந்த பதம் பெற்றார். இவருடைய இசையின் இனிமை நாரதாதியருக்கும் அமைய பெறாது அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறாங்க மக்கு. ஸோ இசையால இறைவனை அவர் அடைஞ்சி அவர் இறைவன் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பதத்தை பெற்றதாக இங்க சொல்லப்படுது மாஸ்டர். எஸ் மாஸ்டர். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.